பாஸ் சீசன் 8ல ஏஞ்சல் அப்படின்னா அது பவித்ரா தான். இவ்வளோ ஒருத்தவங்க பொறுமையா இருக்க முடியுமா? எவ்வளோ தான் ட்ரிக்கர் பண்ணாலும் அத சகிச்சுட்டு ஒருத்தங்களால இருக்க முடியுமா? அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா இருந்தது பவித்ரா அப்படின்னு சொல்லலாம். பவித்ரா கிட்ட பிக் பாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, இப்படி ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளாடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாடியும் இருக்க முடியும் அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹேப்பியா இருக்கு. வெளிய வந்து மக்கள் சப்போர்ட்டும் எனக்கு பயங்கரமா இருக்கிறத பார்த்து அ ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தர்ஷிகா, அன்ஷிதா பத்தி கேட்கும்போது, தர்ஷிகா வந்து என்னோட ஃப்ரெண்டு. அவங்க உள்ளாடி இருந்து விளையாடினது நல்ல விதமா விளையாடுனாங்க. ஸ் இடையில ஒரு ட்ராக் மாறுச்சு. நான் அட்வைஸ் பண்ணேன். ஆனா அத கேட்கணும் அப்படின்ற அவசியம் அவங்களுக்கும் கிடையாது. ஏன்னா, அவங்கவங்க எடுத்துக்கிறதும், எடுக்காம போறதும் வந்து அவங்களோட பர்சனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்ஷிதா பண்ண ஒரு சில விஷயங்கள் பத்தி கேட்கும்போது, அவங்க கிட்ட நாங்க ஆல்ரெடி பேசியிருந்தோம். அது கன்டென்ட்டுக்காக எல்லாம் கிடையாது. அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்றது எனக்கு கிளாரிஃபை ஆகணும். அதுக்காக தான் நான் கேட்டேன். ஆனா கன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அது கன்டென்ட்டுக்காக எல்லாம் கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ல இருக்காங்களா? இல்ல அதுக்கும் மேலயா? அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும், தர்ஷிகா என்னோட ஃப்ரெண்ட் அதனால தான் நான் வந்து கேட்டேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா அன்ஷிதா எப்படி இருந்தாலும் அது அவங்களோட பர்சனல். அதுக்கிட்ட நம்ம மூக்கு முளைக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி தர்ஷிகா வெளிய போறதுக்கு காரணமா இருந்தது என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க பேச்சு உங்க சொல்ல கேட்காதனாலயா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல. அது அவங்களுடைய விருப்பம். அது மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தர்ஷிகாக்கு நீங்க ட்ராஃபி வின் பண்ணா குடுப்பீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு கண்டிப்பா குடுப்பேன். ஏன்னா, என்ன விட ஒரு தேவையான ஆள் வந்து தர்ஷிகா தான். அது எந்த விதத்தில இருந்தாலும் சரி, அவ வந்து ஃபுல்லா 106 நாளும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அத விட அவளும் விரும்புனா. அப்படி இருக்கும்போது அவளுக்காக நான் விட்டு குடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நான் விட்டு குடுப்பேன். ஏன்னா, எனக்கு ஓரளவுக்கு இருக்கு. ஆனா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல. அப்போ ஒருத்தங்க வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நம்ம வாழ விடுறது தானே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, பவித்ரா ஒரு ஏஞ்சலாவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி முத்துக்குமரன், ஜாக்லின் பத்தி கேட்கும்போதும் அவங்க வந்து அழகா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாங்க. முத்துக்குமரன் எதுக்கு எடுத்தாலுமே வந்து ஒரு பிளான் போட்டு பண்ற ஒரு ஆளு. ஜாக்லின் வந்து எத குடுத்தாலும் அத பண்ணி முடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதனால அவங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும். அவங்க பணப்பொட்டி எடுத்தாங்களோ இல்லையோ, ஆனா வந்து ஒரு பாசிட்டிவா தான் வெளிய வரும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி அந்த ஏஞ்சல் டாஸ்க்ல வந்து எப்படி இவ்வளோ பொறுமையா இருந்தீங்க அப்படின்னு கேட்குறம்போது, அதுதான் நான். எனக்கு வந்து வார்த்தைகள்னால ட்ரிகர் பண்ணா எனக்கு கோவம் வரும், இல்ல அழுக வரும். நான் அந்த கோவத்தையே அழுகையா தான் வெளிப்படுத்துவேன். பல நாட்கள் வந்து அழுதுட்டு தான் இருந்தேன். ஆனா, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ தான் அடிங்கடா, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற நிலைமைக்கு ஒரு பாதிக்கு மேல ஆயிட்டேன் அப்படின்ற மாரியும் சொல்லியிருந்தாங்க. அதேமாரி அவங்க இந்த டாப் 5ல இருக்கிறதுக்கு தகுதியான ஆளு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏஞ்சலா ரியலா இருந்தாங்களா? அவங்களுடைய கேரக்டர் எப்படி உங்களுக்கு புடிச்சிருந்தா இல்லையா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நியூஸ்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.